ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ வந்து ஆக்சுவலாக போடுறோம். ஒரு விளாகு சும்மா ஜாலியாக ஃபன்னாக போகிறதுக்காக தான். ஸோ படத்துக்கு போகலாம், வாழை மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ பிரதர் கூட படத்துக்கு போகிற பிளானை வந்து போட்டது நான். ஸோ வீடியோ போட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், அப்படியே சும்மா ஜாலியாக போயிட்டு படத்தை பார்த்துட்டு எங்கள் ஊர் தேட்டரில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ரெகுலராக இதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும், நான் போட்டுகிட்டே இருப்பேன். வீடியோ வந்து ரெகுலராக போடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ வீடியோ நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுனே இருக்காங்க. வீடியோ வந்துட்டு அதுக்காக தான் இந்த விளாகு. ஓகே, 1 மந்த்துக்கு ஒரு வீடியோ வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஒரு வீடியோ தான் வருது. இதுக்கப்புறம் ரெகுலராக வரும் வீடியோ. ஓகே, பையன் ஃபுல்லாக வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் போயிட்டாப்புல. இல்லை இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும், நீ அதில் வருவேன். ஸோ ஜாலியாக ப்ளாக் பண்ணுவோம். ஓகே, கண்டிப்பாக ப்ளாக் பண்ணுறோம், ரெகுலராக வீடியோஸ் போடுறோம். ஸோ தேட்டர் போய் பார்ப்போம். பை பாய். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் ரோடுன்னு சொல்லுவோம். இங்கேருந்து நம்ம டவுனுக்கு போகிறதுக்கு ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த கிரவுண்டில் நாங்கள் கிரிக்கெட் விளாடுவோம் ஸ்கூல் படிக்கும்போது. ஸோ இது வந்து கிரிவலம் ரோடு. இந்த கிரிவலம் ரோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போனீங்கன்னா ஒரே ரோடு தான். ஓகே, தேட்டருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிறதுலே ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான தேட்டர், சக்தி தேட்டர் அப்படின்னு. பார்க்கிங் டோக்கன் வாங்கியாச்சு. 10 rupees. 10 rupees-ஆ? பே பண்ணியா? 10 rupees. ஓகே ஓகே. ஸோ இங்கே இருக்கிறதுலே தான் ஓரளவுக்கு டீசெண்டான தேட்டர், நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இங்கே விசிட் பண்ணுறதுக்கு டீசெண்டாக படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சக்தி தேட்டர். திருவண்ணாமலையில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சினிமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி சினிமாஸ் தான். உள்ள தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். அதே ரைட் பிஹைண்ட் இது கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்கும் தேட்டரு. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆப்போசிட்லேயே இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் வந்தீங்கன்னா படம் பார்க்கணுன்னா தேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன், அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ உள்ளே போகும்போது ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, ஸோ தேட்டர் வந்து கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட், ரைட் பிஹைண்ட், சாரி ஆப்போசிட்லேயே இருக்கும். ஸோ இதுதான். ஸோ கார் பார்க்கிங்கோட எல்லாமே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து வாழை மூவிக்காக தான் வந்தோம். படம் ரொம்ப எமோஷனல் சொல்கிறாங்க, பட் எப்படின்னு தெரில, பார்ப்போம். சுபாஷ், படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? படம் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூவியாக தான் இருக்கும். படம் முடிச்சுட்டு வரவங்க வந்து கண்டிப்பாக காலையில் வந்துட்டு ஒரு ஷோ வந்து முடிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டேன், எல்லாம் வந்து பேசாமல் அழுதுகிட்டே போயிட்டு இருந்தானுங்க. நீ அழுவியா? கண்டிப்பாக படம் வந்து நல்ல ஒரு எமோஷனல் டச் இருந்தால் அதுக்கான ஃபீலிங்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். சரி, படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெடி ஓகே, பாய் பாய் பாய். தேட்டர் உள்ள வந்தாச்சு. தேட்டர் உள்ள வந்துட்டு இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளே போயிட்டு தேட்டரில் நம்ம ஸ்க்ரீனிங்கோட டிக்கெட்ஸை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதுதான். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் ஜஸ்ட் தெரியாதவங்களுக்கு. அதுக்கப்புறம் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு இங்கே தான் என்ட்ரன்ஸில் வந்து ஸ்கேனிங் இருக்கும். ஸ்கேன் பண்ணி இங்கே தான் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம உள்ளே போயிட்டு லெஃப்ட் சைட் கட் பண்ணோன்னா நம்மளோட ஸ்க்ரீன் நமக்கு வந்துடுச்சு. அப்படியே உள்ளே போயிட்டு படம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, ஒரு 5 minutes ஆகும் சொன்னாங்க. ஸோ அப்படியே பொறுமையாக தம்பி கூட பேசிவிட்டு அப்படியே உள்ளே போகலான்னு பிளானு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு நாங்களும் பிளான் பண்ணோம். பட்டு வீட்டிலேருந்தே சாப்பிட்டு வந்ததுனால இப்போதைக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு தம்பி சொல்லிட்டான். ஸோ அதனால் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கலை, இன்டர்வலில் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போது வந்து இன்னும் ஒரு 5 minutes ஃபிலிம் போட்டுருவாங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, படமும் உள்ளே போயாச்சு. போயிட்டு நம்மளோட பிளேஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவே புக் பண்ணியிருந்தேன் நான். அங்கே போயிட்டு 2 பேருமே உட்கார போகிறோம். ஸோ பெரிய தேட்டர் தான், ஆல்மோஸ்ட் உட்காரலாம் நிறைய பேர். ஸோ படமும் பார்த்தீங்கன்னா போட்டுட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பார்க்கணுன்னு ஆசை ரொம்ப நாளாக. அந்த ரிலீஸ் ஆனதுலேருந்து. பிகாஸ் இந்த படத்தில் சம்திங் ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணுன்றதுக்காக என் தம்பி வந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டான். நானும் அவனை அடம் பிடிச்சி வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ அதே ஒரு விலாக போகலான்னு தான் நான் வந்தோம். ஸோ இந்த பையன் வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார் இந்த படம் ஃபுல்லாகவே. இவர் நேம் தெரியல, பட் அந்த கேஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் படத்தில் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. ஓப்பனிங்லேருந்து எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்தது. நம்ம பக்கத்து ஊரில் ஒரு இன்சிடெண்ட் நடக்கிற மாதிரி தான் இந்த கம்ப்ளீட் ஃபிலிமே இருந்தது.
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சார் நடுவில் இந்த டீச்சர் டான்ஸ் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அதை நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ உங்கள் பேர் தெரியாது எனக்கு, பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்ல சீன்ஸ் இது. எங்கள் தம்பி எனக்கு கலாய்ச்சிட்டு இருந்தான், இதை மட்டும் நல்லா நீ பார்த்துட்டே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் படத்தை. நாங்கள் 2 பேருமே என்ஜாய் பண்ணோம். கடைசியில் வரும்போது கொஞ்சம் டியர்ஸ் தான், பட் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி. இந்த படம் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மாரி செல்வராஜ் குட். படம் ஓவர். சுபாஷ் படம் எப்படி இருந்தது? படம் வந்துட்டு நானும் வந்துட்டு அழுவக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிருந்தேன். பட் என்ன மீறி வந்துட்டு ஒரு டிஎஸ் கடைசியில் வெளியே வரும்போது எனக்கும் படம் உண்மையிலே வந்துட்டு எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. உனக்கு அப்படின்ற மாதிரி தெரியல, நீ டீச்சரை தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அவன் நடுவில் அந்த டீச்சர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப அழகாக இருக்காங்களோ. சரி, ஓகே. படம் ரொம்ப சூப்பர், எல்லாருமே பாருங்கள். ஓகே, நல்லா ஒர்த்தாக எடுத்துருக்காங்க. அவ்வளோதான், படம் முடிஞ்சிச்சு. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பாய் பாய். ஸோ கடைசியாக படம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரோம். இதுதான் திருவண்ணாமலை கோயில். யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க மோஸ்ட்லி. வந்திருக்கவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப தெரியும். ஸோ இது வழியாக தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சுபாஷ் வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம் சினிமேட்டிக் மோடில். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட்